வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது சத்யா கவிதா. சொல்லுங்க. நேற்றுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க, கூட்டமா ஒரே மனிதர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது நன்றாக இருக்கு, சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறோம். மனுஷங்க தானே. ஆமா ஆமா. யாது யாமறியே வராம எல்லாரும் இன்புற்று இருக்கவே மூஞ்சில சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா ஏதோ ஆட்சிய பிடிச்ச மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா அதுல திருமணாதான் யாயா நீ வேற வைகோய ஒரு மாடர்ன் தாட் சொல்லுவாரு. எப்பயுமே அவருக்கு ஒரு சேஞ்ச் இருந்துட்டே இருக்கும். சும்மா ஒரே மாதிரி இருக்கிறது போர் அடிக்குது. இந்த வீட்டுல சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா, இங்க இருக்க டேபிளுக்கு அங்க போடுறது, அங்க இருக்க சேர்த்துக்கு இங்க போடுறது. இல்ல பொதுவா நிறைய பேருக்கு உள்ள வழக்கம் அது, ஓசிடி உள்ளவங்களுக்கு. அந்த மாதிரி ஐயாவுக்கு ஒரு ஓசிடி இருக்குது. ஒரே கட்சியில இருக்கிறது அவருக்கு ரொம்ப நாள் பிடிக்காது. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஒரே கட்சி டிசார்டர் அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல அவருக்கு. அதனால அவரு கட்சி மாறுறது, கட்சி மாறல தவறா சொல்றாங்க, கூட்டணி மாறி இருக்கிறாங்க. அதாவது திமுக சைடுல இருந்த கூட்டணி எல்லாம் இப்போ சில பிள்ளைங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு கூட மாறுறது, ரெண்டு பசங்க இருப்பாங்க, இங்க எங்க மாறுறது, எங்க எங்க உங்க எங்கன்னு அந்த மாதிரி. இல்ல பிரச்சனை அது இல்ல, யாரு வேணா இந்த கூட்டணி வேணா போலாம். ஆனா போனதுக்கு அப்புறம் பேசுறது இருக்குல்ல, அதுதான் சங்கடமா இருக்கு. இல்ல போறதுக்கு முன்னாடி பேசுனது இருக்குல்ல, கல்லாப்பட்டி கூட்டணி தானே பேசினாப்ல. ஆமா, இல்ல விஜய் சொல்லிட்டு இருந்தாரு, அறிவாலயத்துக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது ஏதாச்சும் வந்தவங்கதான் இவங்க அடைக்கல கொடுத்தாங்க, இவங்க போயில கூட்டிட்டு வராங்க. பொத்துனாப்புல இருந்தவங்க போய் பொத்துனாப்புல தூக்கிட்டு வந்துட்டாப்ல. சொல்லுவாப்ல சத்யராஜ் படத்துல. அது நமக்கு செட் ஆகாது. பொண்ணு பார்த்து நாலு பார்த்து கல்யாணம் பண்ணி ஸ்ட்ரைட்டா போயிட்டு சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு கூட்டணி பேசி சீட்டு பேசி அது பேசி இது பேசி கூட்டணி பொத்துனாப்புல வச்சிருப்பான், அப்படியே பொத்துனாப்புல தூக்கிட்டு வரணும் அந்த மாதிரி. பிகாஸ் பேசிக்கலி விஜய் சோம்பேறி. அதனால ஏற்கனவே இருந்த கூட்டணியை அப்படியே தூக்கிட்டாப்ல. இந்த பேசின வாயில என்னாச்சு? இந்த கல்லாப்பட்டி கூட்டணி, கல்லாப்பட்டியும் கருமமுச்சவனும் அப்படின்னு வருது. அப்படிதான் வருது. ஏன்னா சிடி நிர்மல் பேசிட்டது பாத்தீங்களா நேற்றுக்கு? ஸ்டாலின் ஐயா ஒதுங்கணும் அரசியல் இருந்து. இது என்ன வாய் இது? அப்போ ஸ்டாலின் ஐயா ஒதுங்கணும்னா யார் அரசியல் பண்ணணும்? அப்படி கிடையாது. இவ்வளவு கட்டின போதுமா? 11 மணிக்கு மேல தனியா பேசலாமா இப்படிலாம் சொல்றவங்க எல்லாம் அரசியல் பண்ணலாமா? இல்ல நான் கேக்குறேன், நானு பொண்டாட்டிய விட்டுட்டு வந்தவங்களா அரசியல் பண்ணலாம், கஞ்சா கசக்குறவன்லாம் அரசியல் பண்ணலாம், சரக்கு பாட்டில் வச்சிருக்கவன்லாம் அரசியல் பண்ணலாம், கெட்ட வார்த்தை பேசுறவன் அரசியல் பண்ணலாம், என்ன தெருப்பொறுக்கி புறம்போக்கு எல்லாம் அரசியல் பண்ணலாம். ஸ்டாலின் ஐயா அரசியல் விட்டு ஒதுங்கணுமா? அப்ப இது கொழுப்பு தானே? அரசியல் பேச்சு உடனே அரசியல் பேச்சா முடியும்? நீங்க ஒதுங்கன்னு சொல்றது எப்படி? நீங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 5 வருஷம் செஞ்சதுக்கு நீங்க இந்த 2 வருஷத்துல பண்ணதுக்கு எத்தனை மன்னிப்பு நீங்க கேட்கணும்? கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டு ஓடி வந்தீங்களா? அப்ப நீங்க யார்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்? அதான் அவர் பண்ணவே இல்லைங்கிறாரு. எம்எல்ஏ அதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஸ்டாலின் பதவி விலகுங்கிறாரு. ஸ்டாலின் எங்க மேல பழி தூக்கி போட்டாருன்னா பெரிய கருமத்துல இப்போ ஆணவ கொலை நடந்திருக்கு. அதுக்கும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தான் பேசணும்ன்றாங்க. இவனுங்க இந்த விசிகே காரணங்க, அப்ப இந்த பாமக காரணங்க, மத்த இவனுங்க எல்லாம் நீங்களாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் அந்த கூட்டணியில தானே இருக்கீங்க, இப்ப ஆளுங்கட்சியில தானே இருக்கீங்க. 6 மாசம் வரைக்கும் எத்தனை ஆணவ கொலை நடக்கலாம்? 8 நடந்துடுச்சு. 8 நடந்திருக்கு. அதாவது அவங்க கொடுக்குற லிமிட் என்னன்னா, இப்ப வரைக்கும் அவரு ஆட்சியில ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 6 மாசம் தேவைப்படுதுங்க. அதனால அது வரைக்கும் எது நடந்தாலும் நாங்க எதுவும் பேச மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம். அதனால இது வரைக்கும் ஒரு 8 ஆணவ மன்னர் ஆட்சியில பலி நடக்கும்ல. ஏற்கனவே இவர் வந்தது அந்த மாதிரி தானே வந்தாரு. பலி கொடுத்துதான் வந்தாரு. இப்பவும் பலி நடந்துட்டு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. யாருமே எதிர்கட்சியில உள்ளவங்க பேசுறவங்களோ அண்ணன் விசிக அண்ணன் திருமாவளவர்களோ யாருமே ஆணவ கொலையை பத்தி பெருசா பேசவே இல்லை, போராட்டம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா எந்த ஆக்ஷனும் அந்த ஒரு கொலைக்கு ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குது. அது கொலையா என்ன இல்லாம நேத்திக்கு ஒரு விசிகே காரன் போட்டிருக்கா. அந்த பையன் செத்து போன பையன் வீட்டுல அதிமுகவோட எடப்பாடி ஐயாவோடய இது இருந்துச்சு. அவங்க அதிமுக கட்சிக்காரங்களாம். அப்போ அதிமுக எடப்பாடி என்ன இதை பத்தி ஸ்டேட்மெண்ட் என்ன மான கட்டவங்களா? உங்களுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணுங்க,
இல்லன்னா அதுல வந்து எவனுக்காவது தலையில கட்டணும்னு நினைச்சிட்டு கட்டாதீங்க. செத்து போன பையனோட அப்பா அம்மா என்ன வேதனையில இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் என்ன துடிச்சிட்டு இருக்கோன்றது அது அவங்களுக்கு வழி தெரியும். அந்த பொண்ணையும் வந்து கொண்டு இருக்கானுங்க. ஆனா யாரு பொண்ணு வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஜாதி பெருமையில அந்த இது யோசிக்க போறது கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளை சாமியாக்கி கும்பிட போறாங்க. அப்போ இது இல்ல இது என்ன டீட்டெயில் எதுன்னே தெரியல. இது நடந்திருந்தால் எல்லா கட்சிகளும் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, போய் போராட்டம் பண்ணிருப்பாங்க, உண்மை தெரியணும், இப்படிலாம் நிறைய நடந்திருக்கும். இப்படி எதுவுமே தெரியாம சைலண்டா நடந்தாலும் இப்ப எல்லாரும் திமுக மேல எப்படி பழிய போடலாம், திமுக எப்படி டிராக் பண்ணி இல்ல நிஜமா நேற்றுக்கு சொல்றானுங்கல்ல அந்த எம்எல்ஏ வந்து திமுக எம்எல்ஏ. அப்ப அந்த மினிஸ்டர் மத்தவங்க இங்க புடுங்குறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ரெண்டாவது அது அதிமுகவுடைய சப்போர்ட்டர். அப்ப எடப்பாடி என்ன பண்ணாரு, எல்லாரும் தான் வாய திறந்து பேசணும் இந்த விஷயத்துக்கு, ஆணவ கொலைக்கு எல்லாரும் மனுஷனாக. திமுக மேல பழி போடுறதுங்கிறது 75 வருஷமா நடக்குது. திமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்குது. அதனால இவங்க திமுக மேல பழைய போடுறாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு புதுசு கிடையாது. அவங்க போடுறபடியே போட்டுட்டு தான் இருப்பானுங்க, அவனுக்கு தூவிட்டா தான் இருப்பாங்க. திமுக அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும். இப்ப நேற்று நிர்மல்குமார் பேசுனது கூட அவன் செத்துக்கு என்னென்ன தூக்கி பேச முடியுமோ அதுதான் பேசிட்டு இருக்கிறது தான். ராஜ்மோகன் பேசவே மாட்டாப்புல, பேச முடியாது. திமுக மேலாம் அவர் என்னைக்குமே சொல்ல முடியாது. இந்த மாதிரியான RSSல இருந்து வந்த நபர்கள், சில குறுக்கு வழியில வந்தவங்க வந்து திமுக ஒண்ணுதான் டார்கெட் அவங்களுக்கு. அதனால அது அவங்க பேசுறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. இது ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிறது தான். இல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் நேற்று கோவளத்துல போய் ரெசார்ட்ல வேற வச்சிருக்கிறாப்ல ஐயா. அவருக்கு ரெசார்ட் தானே, ரெசார்ட்ல தான் அந்த மீட்டிங் நடந்திருக்குது. போய் ஹாயா, அதாவது இப்ப திமுகவுல வந்து கூட்டம் நடத்தினா அறிவாலயத்துல வைக்கிறேன், கலைஞர் அரங்கத்தை வைக்கணும், ஒரே எப்ப பார்த்தாலும் அறிவாலயம் கலைஞர் அரங்கம்னு ஒரு இதுவே இல்ல. விஜய் வச்சாப்புல எங்க வச்சாப்புல பார்த்தல, அப்படியே ஹோட்டலு ரெசார்ட், அப்படியே ரூமை போட்டுக்கலாம், அப்படியே பீச் ஓரமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு எப்பா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுப்போம் ரூமை, கொஞ்சம் மனசு அப்படியே டென்ஷனா இருக்குது இந்த பயலோட கேட்டு மனசையும் குளிர வச்சு அந்த தேர்தல் கூட்டணியும் பேசி வச்சு அப்படியே ஒரு செட்டப்பா அவங்க பண்றாங்கல்ல. அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இங்க கிடையாது இல்ல. திருச்சியில வேற இப்ப வந்து மதிமுகவுக்கு தான் கொடுக்க போறாங்களா சீட்டு, அதிமுகவுக்கு சீட்டு கொடுக்க போறாங்களா, அதிமுகவுக்கு சீட்டு கொடுக்க முடியும். சட்டசபையில வந்து அவங்க வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சீட்டு இருக்குது. அது திமுக இருக்கு, அதாவது நான் திமுகல தான் நின்று ஜெயிச்சிருக்கேன், நான் வரமாட்டேன்னு 2 எம்எல்ஏ சொன்னா அந்த 2 எம்எல்ஏ வந்து அப்படி ஏன் ஆக்சுவலி டெக்னிக்கலி அவங்க வந்து உதயசூரியன் தான். அப்ப டெக்னிக்கலி உதயசூரியனுக்கு என்ன டேஷுக்கு பேரம் பேசணும், அவங்களுக்கு எதுக்கு பேரம் பேசணும் தேவையில்லையே. இத்தனை பேர் போயிட்டாங்களாம், அந்த 2 பேரை வச்சா திமுக இருக்கு. அவங்க போயிருந்தாங்கன்னா போயிருந்திருக்கலாம், திமுக ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது. அவங்க மனசாட்சியோட அவங்க போகலன்னு வச்சுப்போமே, ஜெயிச்சிருக்கோம் இவங்களை எல்லாம் நம்பி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேரா எல்லாரும் இப்ப சில பேர் பெரும்பாலானோர் என்ன சொல்லி இந்த கூட்டணி விட்டு வெளில போறாங்க. இல்ல திமுக ஆக்சுவலா ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னன்னா, பரிதாபம் இல்ல, ஒரு திமுக தனியா ஒதுக்கப்பட்டு மத்த எல்லா கட்சியும் ஒரு சைட்ல இருக்கிறாங்க. ரொம்ப ஒதுக்கப்பட்ட கட்சியா நீங்க வச்சிருக்கிறாங்க. இது இப்ப நடக்கிறதான்னு வச்சுக்கலாம். ஆனா கண்ணுக்கு எதிர இப்ப திருமாவளவனுக்கோ அல்லது வந்து இந்திய கம்யூனிஸ்டுக்கோ இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசாட்சி இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்ன கூட்டணி, என்ன பேரத்துல, என்ன கொள்கையில நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்களோ இன்னைக்கு எல்லாருமே அந்த சைடு போய் நிக்கிறாங்க. இவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், திமுக அதிமுக ஒண்ணு சேர்க்க பார்த்துச்சு. திமுக அடே அப்ப எல்லாருமே எங்க தானடா இருக்கீங்க ஒட்டுமொத்தக்கா. இப்ப அதிமுக எம்எல்ஏ நீங்க விலைக்கு வாங்கி நீங்க அங்கதான் இருக்கீங்க. திமுக கட்சியில எம்எல்ஏ சேரலாம், கட்சியா சேரக்கூடாது. இல்ல இவங்களுக்கு வேற காரணமே கிடைக்கல. திமுக மேல இவங்களுக்கு பழி போடுறதுக்கு நிர்வாக ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ எந்த காரணமும் கிடைக்காம, காரணமே இல்லாத திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர போகுது, திமுகவும் அதிமுக ஒண்ணு சேர போகுதுங்கிற ஒரே ஒரு வெற்றி காரணத்தை மட்டும் வச்சு அசிங்கமா கேட்கறது வாயில நல்லா வருது. விஜய் சொன்ன மாதிரி 4 மணிக்கு அவர் சொல்லிட்டாரு நாங்க எதிர்கட்சியா செயல்படுவோம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்க அதிமுக ஒண்ணு சேர போகுதுன்னு சொல்லிட்டு இல்ல அதே கதை உங்களுக்கு போனா போய் தொலைணும். அது போய் சொல்றது எப்படி கோவம் வரும் இல்ல. துறை வைக்கு வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா நாங்களாம் போறவனுங்க எல்லாம் நாங்க திமுக ஒரு கை பார்த்துப்போம் அது நீங்க அதுல சொன்னாங்க பார்த்தவன் எல்லாரும் கண்ணு தெரியாம அவிஞ்சு போயிட்டானுங்க. அது அதுக்கப்புறம் திமுக கட்சி அது அவங்க என்ன எப்படி பண்ணணுமோ பண்ணிப்பாங்க. உங்களெல்லாம் வச்சா இருக்கு அவ்வளவு துரோகத்தை இந்த எலெக்ஷன் பாத்துருக்கு. இல்ல கண்டிப்பா 75 வருஷத்துல நான் சொன்னல, ஒரு பேட்ஸ்மேன் வந்து சச்சின், ஒரு லட்சுமணன், ஒரு டிராவிட் வந்து ஒரு சைடுல நிப்பாங்க. வரவெல்லாம் 10 பேட்ஸ்மேனும் வந்து பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு போவாங்க. கிரிக்கெட்ல ஒரு ஆளு ஸ்டாண்டர்டா ஆடிட்டு இருப்பாங்க.
அது மாதிரி திமுகங்கிற கட்சி இங்க ஸ்டாண்டர்டு, இது வந்து அடிச்சு போறவன், வந்து போறவன், ஜாயின் பண்ணிட்டு போறவன், இப்படின்னு நிறைய கதைகள் இருக்கும். ஜெயலலிதா அம்மா பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்டர்ட் ஜெயலலிதா அம்மாவும் கலைஞரும் அவ்வளவு அப்போஸ்ட்ல இருப்பாங்க எப்பவுமே. 2 பேருக்கும் பயங்கர ஒரு டக் ஆஃப் வார், 2 பேருக்கும் சுப்பீரியர் லீடர். ஆனா அந்த அம்மா கூட இப்படி செஞ்சது கிடையாது. அந்த அம்மா கூட செஞ்சது கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ திமுக அதிமுக இருக்குதுல்ல, இப்ப விஜய் வந்திருக்கு. இல்ல என்ன பிரச்சனைனா, இப்ப திமுக அதிமுக பிரச்சனை, தாவேக்கா புதுசா வந்திருக்குன்னா, இப்ப தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு இல்ல திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக சரியில்லைன்னா புது கட்சி தானே உருவாக்கணும். விஜயபாஸ்கரோ வேலுமணியோ யாரோ ஒருத்தர்கள் இது வரைக்கும் யாராவது அதிமுக ஒருத்தர் எம்ஜிஆருக்கு அப்புறமா இன்னைய வரைக்கும் ஏதாவது புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா? அதுக்கு கட்ஸ் இருக்கணும்ல. கட்ஸ் இல்ல, கொள்கை தெளிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா என்னன்னா, அதான் சொல்றது, அவங்கள வந்து தலைவர்களை உருவாக்கலாம், ஆட்டு மந்தையை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதன் மூலமா தெரியுது. ஏன்னா இப்ப வந்து இதுக்கு எடுத்தாலும் இப்ப அந்த நடிகை இல்லைன்னா இந்த நடிகை, இந்த நடிகை இல்லைன்னா அந்த நடிகை, முழுக்க முழுக்க நடிகன்ட்ட போயும் மாஸ் கூட்டத்துக்கிட்ட போய் சேர்றதாவே ஒரு ஒரே வேலையா வச்சிருக்காங்க ஒழிய, நாம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நம்ம ஒரு புது கூட்டத்தை புது அரசியல் செய்யும்னு அதிமுக காரங்களுக்கு அரசியலே தெரியாது. ஒண்ணுமே மழுமட்டையா இருந்து அடுத்து பிரதீப் ரங்கனா வந்தாலும் இதே விஜயபாஸ்கர் இதே எஸ்பி வேலுமணி போய் பிரதீப் ரங்கனா சேருவாங்க. அவங்க லெவல்லாம் இந்த லெவல் தான். அதனால இதான் சொல்றது அரசியல் படுத்துறதுன்னு. நம்ம மக்களை சொல்றோம் அரசியல் மயப்படுத்தல, மக்கள் அரசியல் ஆகல, இளைஞர்கள் அரசியல் ஆகணும்னு 40 வருஷமா குப்பை ஓட்டிட்டு இருக்க ஆட்டு மந்த மாதிரி இருக்கிற இவங்களே என்ன அரசியல் மயமா அரசியல் இன்னைக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். ராகவா லாரன்ஸ் அன்னைக்கு பேசும்போது ஒரு ஊனமுற்ற அவங்க மாற்றுத்திறனாளி அவங்கள வந்து இது பேசிடும் போது, இதெல்லாம் நான் வீட்டுல வச்சுதான் வளர்க்கேன். சரியா கொஞ்சம் முழுசா தமிழ் வராது, ஆமா மன்னிச்சுக்கோங்க, அது மாற்றுத்திறனாளி, சாரி. அப்போ அந்த மாற்றுத்திறனாளியை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இதுங்களெல்லாம் நான் வீட்டுல வச்சு நான் வளர்க்குறேன், நான் வந்து திருச்சியில தான் நான் நிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா மத்த தொகுதிகளை நான் நிப்பேன் அப்படின்னா, நீ மக்கள் என்ன நாயிம்ப, நீ அது இதுன்னு பேசுவ, அப்புறம் நீ அரசியல் படுற, இவனுங்களையும் அண்ணன் வாங்க. ஆமா, அந்த பையனை இருக்க வச்சு லிட்டரலி சொன்னாரு, இதுங்களெல்லாம் நான் வீட்டுல என் சொந்த வீட்டுல வச்சுதான், நான் முத வாங்கின வீட்டுல வச்சுதான் நான் இதுங்களெல்லாம் வச்சு பாக்குறேன் அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு திமிரு ஆணவமும் இருந்துச்சுன்னா, நீங்க மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்கீங்கன்னா, நம்ம நின்னா நம்ம ஜெயிப்போம், தாவேக்கான்ற ஒரு சின்ன இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிப்போம், விஜய் அண்ணா முகத்துக்காக ஓட்டு விடும் அப்படின்னா, ஏண்டா வாயில இல்ல இவனுங்க எல்லாம் அரசியல் பண்றானுங்க. ஆனா வந்து முக ஸ்டாலின் வந்து ஒதுங்கணும் இந்த நிர்மல் குமார் சொல்றாரு. நிர்மல் குமார் யாரு? ஐடி விங்ல வேலை பார்த்த ஒரு பர்சன், பாஜகவோட ஐடி விங்ல வேலை பார்த்த ஒரு பர்சன். அவதூறு பேசுன அவதூறு விங்கின் தலைவர், இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாப்ல. பாஜக போய் சேர்ந்துட்டு அதிமுக வந்து சேர்ந்துட்டு தாவேக்கால வந்து தாவி வந்துகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மினிஸ்டர் ஆன உடனே இந்த ஸ்டாலின் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கணுமா? அப்பதானே இன்னும் நாடு சுடுகாடா ஏற்கனவே சுடுகாடு ஆயிட்டு இருக்கு. நேற்றுக்கு திருச்சியில 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. ஒரு சேனல்ல கூட அந்த நியூஸ் வரல, சன் டிவியை தவிர. ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, கை கால் கட்டப்பட்ட நெல்லுல கிடைச்சிருக்கு. இதே திருச்சியில உங்க அண்ணன் போய் பேசுறாரு பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்னு. நேத்து ஒரு 2 வீடியோ வைரல் ஆயிருக்குது. பண்ருட்டியில ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஒரு அடிதடி சம்பவம். இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு விஜய் பேசின வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ வைரல் ஆயிருக்குது. இப்ப ஸ்டாலினை கேள்வி கேட்ட விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்ல, கோவளத்துல வந்து ஜாலியா வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்காப்ல. கல்லாப்பட்டி கூட்டணி எல்லாம் ஒன்னா, கல்லாப்பட்டி கூட்டணி, கல்லாப்பட்டி இப்பெல்லாம் வந்து வெக்கமான சூடு சொல்லலாம் கிடையாது. அவரு நீயா ஒரு கூட்டணி சேர்த்தா கூட பரவாயில்ல, அவர் சேர்த்து வச்ச கூட்டணி எடுத்துக்கிறிய. அதான் இப்ப நிர்மல்குமார் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, எங்க கூட்டணி எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க மேல வழக்குலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்க விசாரிக்காம விட மாட்டோம், அதெல்லாம் நேர்மையா நடக்கும். எந்த அளவுக்கு நீங்க நேர்மையா நடத்துவீங்கன்னு நாங்க வந்து இந்தியா லெவல்ல பாத்துட்டு தான் இருக்கோம். இல்ல இது புது வாஷிங் மிஷின். அதாவது இப்ப பிஜேபி போனா எப்படி வந்து புதுசாக வெளில வராங்களோ, இப்ப விஜய் கட்சிக்கு போனா ஆமா நிர்மல்குமார் நடக்குது. இந்த பிஜேபி ஒரு கட்சி எந்த வார்த்தை, பிகாஸ் டிவிகேசி பிஜேபி, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதாவது டிவிகே வந்து நாம செய்ய முடியாத இன்னொருத்தன் செய்யறாண்டா அப்படின்னு உட்காந்து சினிமா பார்க்கும்போது அந்த சம்பவத்துல பிஜேபி எல்லாத்தையும் பத்தி ரசிக்குது. தமிழ்நாடு இப்படி தாறுமாறா போட்டும் தறிகெட்டு போட்டும், தமிழ்நாடு தறிகெட்டு போகணும், தமிழ்நாடு நாசமா போகணுங்கிறதா பிஜேபியோட எண்ணம். தமிழ்நாடு இப்ப தறிகெட்டு போய் கண்ணாப்புனான்னு சேரிட்டு இருக்கிறத பார்த்து தமிழ்நாடு பிஜேபி கைகூட்டி சிரிக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. அதுதான் இப்ப நிலைமை. ஏன்னா எந்த வார்த்தையும் சொல்லாம ஒரு கமெண்ட் அடிக்காம, இதே இந்த சம்பவங்கள்லாம் திமுக ஆட்சியில் நடந்திருந்தா டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட், பதவி விலகணும்,
அது இதுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம். ஸ்கூல்ல இன்னவனுங்க விடலைங்க. தாவேகா கட்சிக்காரங்க இன்னும் ஸ்கூல்ல போய் இந்த ஆளுக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல. குழந்தைங்களை வச்சு பாட்டு பாடும். ஆனா இந்த பிரின்சிபல் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கேவலமா திட்டணும்னு தோணுது. இவங்கெல்லாம் வந்து குருவா இவங்கெல்லாம் இவங்களுக்கு அறிவு டேஷ் இல்ல. என்ன மனுஷங்க ஐஏஎஸ் ஆபீசர் இந்த நாய்களை நம்பிதான் நம்ம குழந்தைங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கோம். இந்த நாய்களை நம்பி என்னன்னு பேசக்கூடாது. ஸ்கூலுக்குள்ளால வந்து எவனும் இல்ல ஒரு நிமிஷம் ஸ்கூல் வந்து என்ன திறந்து கிடந்த மடமா இவங்களுக்கு? இந்த பப்ளிக் டாய்லெட்டா என்ன? குழந்தைங்களை வச்சு உட்கார வச்சுட்டு பாட்டு பாடவும் இது பண்ணவும் குழந்தைங்களை வச்சு கொடிய பேசக்கூடாது. அன்பன் இப்ப வந்து அங்க இருக்க வாத்தியாருக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குது. அங்க இருந்து உள்ள போற அந்த தாவேக்க பயல்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குது. இது தவறுங்கிற பட்சத்துல நடவடிக்கை எடுப்பாங்க. சரியா? அதனால நம்ம டென்ஷன் ஆக கூடாது. கண்ட நாய் உள்ள வர்றதுக்கு இல்ல நான் சொல்ற கண்ட நாய் உள்ள வர்றதுக்கு குழந்தைங்களை வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நாளைக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாச்சுன்னா எவன் பதில் சொல்லுவான்? எந்த நாய் பதில் சொல்லும் குழந்தைங்களுக்கு? அது என்ன முகரனே தெரியல. எல்லாம் இன்னைக்கு அக்யூஸ்ட் பயிலுக மாதிரி நிக்கிறானுங்க. பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு பிடிச்சி வச்சுட்டு பாட்டு பாடிட்டு ஸ்கூலுக்கு எதுக்கு நம்ம அனுப்புறோம்? பிள்ளைங்களை பாவப்பட்ட வீட்டு பிள்ளைகள் தானே கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த நாய்களுக்கு தெம்பும் திராணி இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்லயோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயோ இவனுங்க போட்டு பார்ப்போம். போகட்டும் இவனுங்க செருப்பால உங்களால அடிச்சு வெளியே அனுப்புவாங்க. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்னா உங்களுக்கு என்ன? உங்க கையில கவர்மெண்ட் இருக்கு, நீங்க எந்த வேணா பண்ணிக்கலாம். ராஜ்மோகனுக்கு எல்லாம் அந்த நியூஸா போறது இல்ல போல இருக்கு. அல்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க கூட அந்த மாதிரி போவாதீங்கன்னு கட்சியில அனௌன்ஸ் கொடுத்தாச்சு. ஆனாலும் உனக்கு போறாங்க. அவங்க அறிவு அவ்வளவுதான். தற்கொலை பயில வச்சுட்டு ஒரு கட்சியை புடிச்சுக்கிட்டு இதுல வந்து புடிங்க மாதிரி பேசிட்டு ஸ்டாலின் வந்து இது பண்ணக்கூடாது, திமுக காரங்க பேசக்கூடாது. திமுக எவ்வளவு பேசினாலும் 200 ரூபாய் ஓப்பி 200 ரூபாய் ஓப்பி உங்களுக்கு எவ்வளவு ரூபா வருதுன்னு திருப்பி கேட்கணும்னு தோணுது. அதுக்கு ஒரு பேர் பதில் சொல்ல மாட்டான். அங்க இங்க இருந்து இவனுங்களுக்கு லாட்டரி கள்ள லாட்டரி காசெல்லாம் இவனுங்களுக்கு பரவிட்டு இருக்கு. வந்து வாச்சானுங்களே சொல்லி முடிங்க. பிரஷர் ஏறிடுச்சு. அவ்வளவுதான். அந்த பிரஷர் தான் பதிலு. ஆனா இவெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் நடக்கிறது தான். நடவடிக்கை எடுப்பாங்க. யாரும் இதை ஆதரிக்கல. யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அதனால சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். கோமலன் என்னங்கடே டிவிகே காரங்கெல்லாம் எந்திரிச்சிங்க, என்ன நடக்குன்னு கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க. இன்னும் விஜய்க்கு அழகுலயே மயங்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளவு பெரிய அழகெல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய அழகெல்லாம் கிடையாது. ஓகே நடிச்சுட்டாரு, ஏதோ நடிச்சுட்டாரு, அவ்வளவுதான். அதுக்காக வந்து உலகத்திலே ஒரு ஆம்பளை தான் இருக்கிறான் இல்ல அவனை விட இந்த அழகனே இல்ல அப்படின்னா இவங்க எல்லாம் இன்னும் கண்ணு திறந்தே பாக்கல போல இருக்கு.